இந்த மாட்டில் நம்ம பால் கறந்துக்கலாம். அதுக்கு நான் பாத்திரத்தை எடுத்துகிட்டு தண்ணியோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மடியை வந்து அடித்து கழுவணும். நல்லா சுத்தமாக கழுவணும். இல்லைன்னா வந்து அழுக்கழுக்காக இருக்கும். என்ன காரணத்துக்காக நம்ம அப்படி அடித்து கழுவணும்னா வந்து மாடு வந்து கோமியை விடும், சாணி போட்டிருக்கோம், கீழே மண்ணில் படுக்கும். அந்த இதெல்லாம் படும்போது ஈரத்தில் மண் சாணி எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிடணும். இந்த தேய்ச்சி கழுவுறதுனால என்ன பயன் அப்படின்னா சுத்தமும் ஆகும். அதே போல் வந்து நல்லா தேய்ச்சி கழுவும் போது சிறப்பு விடும். அது இந்த மாடு வந்து திருட்டு சிறப்பு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கறக்கும் போது சிறப்பே விடாது. அதனால் ரொம்ப அழுத்தமாக வந்து கறக்கிற மாதிரி இருக்கும். கன்றுக்குட்டி நாங்கள் வந்து கன்றுக்குட்டி விட்டு பழக மாட்டோம். ஏன்னா ஒரு 10 நாளில் ஒரு வாரத்துலேயே வந்து நாங்கள் கன்றுக்குட்டி மேக்ஸிமம் கன்றுக்குட்டியே வளர்க்க மாட்டோம், விற்றுடுவோம். அதனால் நாங்கள் ஒரு வாரம் 10 நாளில் வந்து நல்லா ஒரு மாதம் கன்றுக்குட்டி வரைக்கும் வச்சு நல்லா பால் விட்டுட்டு அதே பழக்கமாகிடும். அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்தே கன்றுக்குட்டி விட்டு நாங்கள் கடைசியாக தான் கன்றுக்குட்டி விடுவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தமாக பால் கறக்கணும். இந்த மாதிரி தான் கை வந்து நல்லா மடக்கி, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அம்மா பால் கறக்கிறது எப்படின்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறக்கும் போது கை வலிக்காது. உங்களுக்கு பாலும் மடிக்கும் வந்து அவ்வளோவா மாட்டுக்கும் வலிக்காது. அது வந்து காம்பு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் பால் வந்து நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் பால் கறக்கிறதுக்கு. கை பாருங்கள் நல்லா மடக்கி பெருவிரலை வந்து மடக்கி கறக்கணும். அப்படி கறக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கை குறக்கலையோ கை வலியோ எதுவுமே இருக்காது. அதனால தான் அப்படி கறக்கிறது. கை ஒரு சிலர் நேராக வச்சு கறப்பாங்க, அம்மாலாம் நேராக தான் வச்சு கறப்பாங்க. அப்படி கறந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கை ரொம்ப வலிக்கும். அம்மா வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேலேயே அப்படி தான் கறக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அது பழகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு அம்மா கறக்கிற மாதிரி தான் கறந்து பழகினேன். ஆனால் எனக்கு வலி, சரியான வலி, கையெல்லாம் வீங்கிடும். ஆனால் இந்த மாதிரி நான் கறந்து பழகினோடனே வலியே இல்லை, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இப்படி தான் கறப்போம். அதே மாதிரி விளக்கெண்ணெய் சில பேர் வந்து தடவுவாங்க. விளக்கெண்ணெய் தடவுறதுனால வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பால் கறக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் மாட்டோட காம்பு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதுக்கு வந்து ரொம்ப வலிக்கும். அது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெடிப்பாக வந்து வெய்ய காலத்தில் இந்த பனி காலத்துலாம் பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி, இப்போ நமக்குலாம் வந்து உதட்டில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த காம்புக்கு ஆகிடும் அது விளக்கெண்ணெய் தடவுறதுனால. இது நீங்கள் விளக்கெண்ணெய் தடவாமல் கழுவிட்டு நல்லா ஒரு 2 பீஸ் பீசிட்டு நான் பாருங்கள் பாலை தொட்டு தடவுவேன். பாலோட நுரை இருக்குல்ல, அதை தொட்டு நான் வந்து காம்பு தடவேன். அப்படி தடவும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாட்டுக்கும் வந்து வலி இருக்காது. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வலுக்கிற மாதிரி இருந்துச்சு, சரியாக வரல, சரியாக கறக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பாலை தொட்டு நீங்கள் கறந்துக்கலாம். எனக்கு வந்து கீழே வச்சு தான் கறந்து எனக்கு பழக்கம். நான் வந்து ஸ்டூலோ ஏதோ மனையோ போட்டுலாம் உட்கார மாட்டேன். இப்படி வச்சு நான் சாதாரணமாக கறந்துடும். எங்கள் மாடு மேக்ஸிமம் நகராது, அதே மாதிரி எட்டியும் உதைக்காது. அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட பால் கறக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடு பால் கறக்கிறதுலாம் ஒரு சூப்பரான விஷயங்க. எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து செய்யலாம். வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான். ஏன்னா கையோட நரம்பு வேலை செய்யுது இல்லையா, கை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சிங்க் ஆகுது இல்லையா, கை வந்து நல்லா நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் அது ஒரு மாதிரி எக்ஸசைஸ் தான். நம்ம வந்து மிஷினில் பால் கறக்கிறத இந்த மாதிரி கையில் பால் கறந்தோம்னா மாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. மிஷினில் கறக்கும் போது மாட்டோட ரத்தத்தெல்லாம் சேர்த்து வந்து இழுத்துருன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் இதில் தான் செய்வோம். நாங்கள் வந்து மிஷின்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓரளவுக்கு கறந்துட்டு நாங்கள் வந்து கன்றுக்குட்டிக்கு விட்டுருவேன். எனக்கு வந்து கடைசியாக தெரியும் எவ்வளோ வந்து மாடு வந்து பால் கறக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் கடைசியாக வந்து இது வந்து சிறப்பு அடக்கிக்கும். இது எப்படின்னா நம்ம வந்து ஓரளவு பால் கறந்தோடனே சிறப்பு அடக்கிக்கும். அது கன்றுக்குட்டி விட்டுட்டு நமக்கு வந்து பால் எல்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சிறப்பு அடக்கிக்கும். விட்ட உடனே பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டு கன்றுக்குட்டி வந்து வாயை வச்ச உடனே பால் வந்து அப்படியே இது கறக்காத காம்பு மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். 4 காம்புலேயும் நான் வந்து மாற்றி நல்லா கறந்தாச்சு. இப்போ விட்டுறலாம். இதுக்கு மேலே வந்து கறந்தோம்னா பாருங்கள் பால் அளவு குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து சரியாக இருக்கும். அப்போ கன்றுக்குட்டிக்கு விட்டுட்டு எழுந்திரிச்சிட்டு போய் கேனில் பால் ஊற்றிடலாம். எடுத்துகிட்டு போகிற கேனில் நாங்கள் வந்து எல்லா பாலையும் ஒரே கேனில் தான் எடுத்துகிட்டு போவோம். கேனில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்த மாடுக்கு பால் கறக்க போயிடலாம். இந்த மாடு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் உட்கார வரைக்கும் நகரும். மற்றபடி உட்காந்து பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அமைதியாகிடும். நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன், அதை வச்சு நான் காம்பு மடியை கழுவிட்டேன். அது ஏற்கனவே நான் காமிச்சதுனால அதை நான் போடலை.
பக்கத்தில் ஒரு டேஸாக இருக்குது பாருங்கள், அதுலேருந்து தண்ணியை வச்சு நான் நல்லா காம்பு சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டேன். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாட்டோட காம்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாட்டோட காம்பு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கறந்த மாட்டோட காம்பு ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த மடி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து விளக்கெண்ணெய் தடவணும்னா இன்னும் ஹார்டாகிடும். அதனால் விளக்கெண்ணெய்லாம் தடவக்கூடாது. எந்த மாட்டுக்குமே விளக்கெண்ணெய் அவங்கவுங்க முறைப்படி நீங்கள் தடவிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் விளக்கெண்ணெய் தடவணும்னா மாட்டு காம்பு வந்து புண்ணாயிடும். அதனால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து கறந்தோம் அப்படின்னா இது வந்து சிறப்பு அடைக்காது, திருட்டு சிறப்புலாம் அடக்காது. நல்லா நீட்டாகவே கடைசி வரைக்குமே பால் கறக்கலாம். இதுக்கு கண்ணுக்குட்டி கிடையாது. இது இப்போ தான் வந்து 3 மாதம் சனையாக இருக்குது. அதனால இது வந்து கண்ணுக்குட்டி கிடையாது. இது கொஞ்சம் நான் பொறுமையாக, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே கறந்துட்டேன் இல்லையா, அதனால 2வது மடை கறக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் கறப்பேன் நான். பாருங்க, உங்களுக்கே தெரியும் கறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக தான், டச் பண்ண உடனே பால் வந்துடும். பாருங்கள், நான் வந்து மடியில் கரெக்டாக பால் நுரையோடு எடுத்து தடவுறேன். அப்படி தடவும் போது ரொம்ப லேசாகிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கறக்கிறதுக்கு. பாருங்கள், தொட்ட உடனே பால் வருது. உங்களுக்கு கை வலியும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப வந்து மாட்டுக்கும் வலி இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா மாடு. எங்கள் மாடு எல்லாமே அப்படிதாங்க, அமைதியாக இருக்கும். பால் கறக்க உட்காந்துட்டுனா ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த மாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் நகரும். ஏன்னா நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறதுனால இது கொஞ்சம் நகருன்றதுனால முன்னாடி என்னோட சின்ன பொண்ணு நிற்க வச்சுருக்கேன், சும்மா நிற்க வச்சுருக்கேன். அது வந்து ஆடாமல்